தனபுரம் அப்படிங்கிற அந்த ஊர்ல இருக்கிற யார் வீட்டிலையும் தனம் அப்படிங்கிறதே இருக்கல. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற ஒரே ஒருத்தர்கிட்ட தான் அந்த ஊரோட செல்வங்கள் எல்லாமே இருந்துச்சு. அவரோட பேரு பாப்பையா. ஓஜனங்க எல்லாரும் மரியாதையா அவரை பாப்பையா அப்படின்னு கூப்பிட்டாலும் பின்னாடி கிண்டலா பிசினாரி பாப்பையான்னு கூப்பிடுவாங்க. அவர்கிட்ட இருக்கிற சொத்துக்கும் அவரு வாழ்ற வாழ்க்கைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்கவே இருக்காது. அவரோடது வீடுல ஒரு பெரிய பங்களா. ஆனா அங்க இருக்கிற ஒரு மூலையில ஒரு பாய் போட்டுதான் அவரு படுத்துக்கிட்டு இருப்பாரு. 10 தலைமுறை உட்காந்து சாப்பிட்டாலும் கரையாத சொத்து இருந்தாலும் அவரு போட்டுக்கிட்டு இருக்கிறது என்னமோ கிழிஞ்ச துணிதான். அவருடைய வீடு முழுக்க அரிசியும் நெல்லை இருந்தாலும் அவரு குடிக்கிறது என்னமோ தினமும் வெறும் கஞ்சிதான். ₹1 செலவு பண்ணணும்னாலே அவருக்கு உயிர் போற மாதிரியே இருக்கும். அவருடைய வாழ்க்கையில ஒரே ஒரு லட்சியம் தான், அது பணத்தை சேர்த்து வைக்கிறது. அவருடைய மனைவியான சாந்தம்மா தேவதை மாதிரி ஒருத்தங்க. புருஷனுடைய பிசினாரித்தனத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள ராமு. பட்டணத்துல நல்லபடியா படிப்பு முடிச்சிட்டு சொந்த ஊருக்கே அவன் திரும்பி வந்திருந்தான். ஆனா அப்பாவோட இந்த பிசினாரித்தனத்தினால அவனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு வருஷம் தனபுரத்துல ரொம்பவுமே வறட்சி வந்துச்சு. ஆகாயத்துல இருந்து சுட்டு மழையும் வரல. கிணறு குட்டையெல்லாம் வத்தி போச்சு. விவசாயம் செய்ய முடியாம பூமி எல்லாம் வெடிச்சு போச்சு. கிராமத்து ஜனங்க எல்லாரும் என்ன பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாவம் எல்லாருக்குமே சாப்பிட சாப்பாடும் இல்ல, குடிக்கிறதுக்கு தண்ணியும் இல்ல. ஆனா பாப்பையாவோட கிணறுல மட்டும் தண்ணிக்கு குறையில. அவன்கிட்ட அரிசி நெல்லுன்னு மூட்டை மூட்டையா இருந்துச்சு. ஒரு நாள் மதிய நேரம் ஊரோட தலைவரும் விவசாயிகளும் சேர்ந்து ஒரு ஆசையோட பாப்பையாவோட வீட்டுக்கு வந்தாங்க. அவங்களுடைய முகத்துல சோகமும் பசியும் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அவங்கள பார்த்து ராமோ அவங்க நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவும் வருத்தப்பட்டான். அப்போ ஊர் தலைவர் கையெடுத்து கும்பிட்டு, பாப்பையா தயவு செஞ்சு வெளியே வாங்க, உங்ககிட்ட பேசணும். அப்போ உள்ள இருந்தே பாப்பையா இப்படி பதில் கொடுத்தாரு. யார் நீங்க? எதுக்காக என்ன கூப்பிடுறீங்க? என்கிட்ட இருந்து கடன் எல்லாம் கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு வந்த வழியா திரும்பி போங்க. ராமு அப்பா கிட்ட, ஊரு ஜனங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, உங்ககிட்ட உதவி கேட்க வராங்க, தயவு செஞ்சு அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. ராமு கட்டாயப்படுத்தினதுனால விருப்பமே இல்லாம பாப்பையா வெளியில வந்தான். அவனுடைய கிழிஞ்சு போன சட்டை, வாடி போயிருந்த முகத்தை பார்த்தா அவங்க எல்லாரும் விடவும் அவன் ரொம்ப ஏழுன்ற மாதிரி தெரிஞ்சது. என்ன நான் என்ன அநாத ஆசிரமத்தையா நடத்திக்கிட்டு இருக்கேன், இங்க வந்திருக்கீங்க? ஐயோ பாப்பையா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எங்க பசங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு கொஞ்சம் தானியத்தை இலவசமா கொடுங்க. இல்லைன்னா நாங்களும் எங்க தானியத்தை அறுவடை பண்ணும்போது அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறோம். உங்க கிணறுல குடிக்கிற தண்ணி இருக்கு, தயவு செஞ்சு அந்த தண்ணியாவது எங்களுக்கு கொடுங்க, அந்த தண்ணிய குடிச்சிட்டு நாங்க உயிர் வாழ்றோம். அதை கேட்டு பாப்பையா சிரிச்சுக்கிட்டே, என்னது புண்ணியம் வருமா? அந்த புண்ணியத்தை கட்டிக்கிட்டு நான் என்ன பண்ணணும்? நான் ஒன்னும் உங்கள மாதிரி சோம்பேறியா உக்காரல. சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருக்கேன். அப்போ ராமு, அப்பா அவங்க நம்ம ஊருக்காரங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யணும். பாப்பையா ரொம்ப கோவமா, போதும் வாய மூடுறா, நீ இங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருந்தா தானே அதோட அருமை என்னன்னு உனக்கு தெரியும். நான் தானே இங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன். இங்க பாருங்க, தயவு செஞ்சு இங்க வராதீங்க, என்னால உங்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது. அப்படி பாப்பையா கருணையே இல்லாம அவங்க எல்லாரும் இங்கிருந்து போங்க அப்படின்னு அனுப்பிட்டாரு. கிராமத்து ஜனங்க எல்லாருமே எதுவும் பண்ண முடியாம கிளம்பிட்டாங்க. ராமு அவங்க அப்பாவை பத்தி நினைச்சுக்கிட்டு வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள வந்தான். சில நாட்களுக்கு அப்புறமா தனபுர கிராமத்துக்கு திடீர்னு ஒரு முனிவர் வந்தாரு. அவருடைய கண்ணுல கருணையும் முகத்துல அமைதியும் தெரிஞ்சுது. அந்த ஊர்ல இருக்கிற வறட்சிய கஷ்டத்தை பார்த்து அவரு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அப்படியே பிசினாரி பாப்பையாவை பத்தி ஊஜனுங்க எல்லாருமே அவர்கிட்ட சொன்னாங்க. அப்ப ராமு அவங்க அப்பாவை எப்படி மாத்துறதுன்னு தெரியாம அந்த முனிவர்கிட்ட ஏதாவது யோசனையை கேட்கலாம் அப்படின்னு அங்க வந்தான். சுவாமிஜி, எங்க அப்பா கெட்டவரு கிடையாது, ஆனா பணத்து மேல அவருக்கு இருக்கிற வியாமோகம் தான் அதிகம். தயவு செஞ்சு ஊரு ஜனங்களுக்கு எங்க அப்பாவே தானா முன்னாடி வந்து உதவி செய்யற மாதிரி நீங்க தான் செய்யணும். எங்க அப்பாவோட எண்ணத்தை மாத்தி கொடுங்க சுவாமி. முனிவர் சிரிச்சுக்கிட்டே, நீ கவலைப்படாத, உங்க அப்பாவுக்கு பணத்து மேல இருக்கிற ஆசை அதிகமா இருக்கு, அது ஒரு வியாதி, அத நான் சரியாக்குறேன். அன்னைக்கு சாயந்தர நேரம் அந்த முனிவர் பாப்பையாவோட வீட்டுக்கு போனாரு. அவரை பார்த்ததுமே பாப்பையா இவரு பிச்சை கேட்டுதான் வந்திருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். யாரு சுவாமி நீங்க? என் வீட்டுல எதுவுமே இல்ல, பக்கத்து வீட்டுக்கு போங்க. இங்க பாருப்பா, நான் உங்ககிட்ட பிச்சை கேட்க வரல, உனக்கு பிச்சை போட வந்திருக்கேன். பாப்பையா ஆச்சரியமா, எனக்கா? எனக்கு என்ன கொடுப்பீங்க? இங்க பாருப்பா, உனக்கு பணத்து மேல ஆசை அதிகம்னு எனக்கு தெரியும். உனக்கு ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறேன், அந்த மந்திரத்தை சொன்னேன்னா நீ தொட்டதெல்லாம் பொன்னாகும். அத கேட்டதுமே பாப்பையாவுக்கு தலகால் புரியல. உலகத்துல இருக்கிற அத்தனை சொத்தும் அவன் காலடிக்கு வரப்போகுது அப்படின்னு அவன் சந்தோஷப்பட்டான்.
உடம்பெல்லாம் புல்லரிக்க ஆரம்பிச்சுது. அவன் உடனே அந்த முனிவரோட கால்ல வந்து விழுந்துட்டான். சுவாமி, நீங்க சொல்றது உண்மையா? தயவு செஞ்சு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுங்க. உங்க உதவியை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். அந்த முனிவர் கம்பீரமா, இங்க பாருப்பா, அது ரொம்ப சக்தி உள்ளது. அதை நீ அடையிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு நான் பார்க்கணும். சுவாமி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். முன்னாடி வர நாட்கள்ல உன் கையில இருக்கிற சொத்தை இந்த ஊரு ஜனங்களுக்கு நீயே அன்பளிப்பா கொடுக்கணும். அவங்களோட பசிய தீக்கணும். உன்னோட கிணத்துல இருக்கிற தண்ணிய ஊர் ஜனங்களுக்காக கொடுக்கணும். 7 நாள் வரைக்கும் அந்த மாதிரி நீ தான தர்மம்னு பண்ணிக்கிட்டு இருந்தனா உனக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்லி கொடுக்கறேன். அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கன்னு உன்னை தேடி வந்து அந்த மந்திரத்தை நான் உபதேசம் பண்றேன். முனிவர் அப்படி சொன்னது கேட்டு ஒரு நிமிஷம் பாப்பையோட இதயமே நின்னு போச்சு. 7 நாள் அவன்கிட்ட இருக்கிற பணத்தை செலவு பண்ணணுமா? அது ஏதோ அவனுக்கு மரண தண்டனை கொடுத்த மாதிரி அவனுக்கு வலிக்க ஆரம்பிச்சுது. அவனுக்கு மனசே இல்ல. அவன் வேற வழி இல்லாம சாமியார் கிட்ட, ஐயா, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை செலவு பண்ணணுமான்னு கேட்டான். பாப்பையா, இந்த மாதிரி ஜனங்களுக்கு நீ 7 நாள் வரைக்கும் தான தர்மம்னு செஞ்சுக்கிட்டு இருந்தனா 8வது நாள் நான் சொன்னதை நீ அடைவ. பாப்பையா மனசுக்குள்ள ஒரு மோதல் உருவாச்சு. இத்தனை வருஷமா அவன் சம்பாதிச்ச பணத்தை 7 நாள் செலவு பண்றதா, இல்ல அந்த தங்க புதையல சொந்தமாக்கிக்கிறதா? கடைசியில தங்க புதையல் தான் ஜெயிச்சுது. வேற வழியும் இல்லாம, சரி சுவாமி, நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். அடுத்த நாள்ல இருந்து பாப்பையா வாழ்க்கையில நரகம் ஏற்பட்டுச்சு. ராமும் சாந்தம்மா 2 பேரும் சந்தோஷமா அவங்க வீட்டு கொடோனை திறந்து ஏழைங்க எல்லாருக்குமே அங்கிருந்து தானியத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே தானியத்தை எடுத்துட்டு போகும்போது பாப்பையாவை வாழ்த்திட்டு போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா பாப்பையா மனசு மட்டும் ரொம்பவும் வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 நாள் ராமு ஊருக்கு நடுவுல பெரிய அளவுல ஒரு அன்னதான ஏற்பாடு செஞ்சான். பல நாளா சரியா சாப்பிடாதவங்க எல்லாருமே அன்னைக்கு வயிறார சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது பாப்பையாவுக்கு அது ஏதோ புது அனுபவமா தான் இருந்துச்சு. 5வது நாள் ரொம்ப உடம்புக்கு முடியாம இருந்த ஒரு பாட்டி பாப்பையா கொடுத்த பணத்துல மருந்து வாங்கிக்கிட்டு பாப்பையாவை பார்க்க வந்தாங்க. இங்க பாருப்பா, நீதான் எனக்கு கடவுள். நீ எனக்கு உதவி செஞ்சிருக்க. நீ ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த பாட்டி வாழ்த்தினதை கேட்டு பாப்பையாவுக்கு ஒண்ணுமே புரியல. இது வரைக்கும் எல்லாரும் அவனுக்கு சாபம் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா தடவையா அவனை பார்த்து ஒருத்தங்க வாழ்த்திட்டு போயிருக்காங்க. அடுத்து 7வது நாள் சாயந்தர நேரம் ஊர்க்காரங்க எல்லாருமே பாப்பையாவை பாக்குறதுக்காக வந்திருந்தாங்க. இந்த தடவை அவன்கிட்ட எதுவும் கேட்கறதுக்காக இல்ல, அவனுக்கு நன்றியை தெரிவிக்கிறதுக்காக கழுத்துல மாலையை போட்டு, நீங்க பிசுனாரி பாப்பையா இல்ல, தானம் பண்ற பாப்பையா அப்படின்னு சொல்லி வாழ்த்துனாங்க. அதை பார்த்து ராமு சாந்தம்மா 2 பேருமே சந்தோஷப்பட்டாங்க. இதுவரைக்கும் ஜனங்களோட பார்வையில இருந்த அந்த கோவம் இன்னைக்கு இருக்கல. அதுக்கு பதிலா பாப்பையா மேல கௌரவம் மரியாதை தெரிஞ்சது. அவரு இதுவரைக்கும் சேர்த்து வச்சிருக்கிற கோடிக்கணக்கான சொத்து கொடுக்காத சந்தோஷம் இன்னைக்கு ஊஜனங்க அவர் கழுத்துல போட்ட ஒரு மாலையில அவருக்கு கிடைச்சது. பணத்தை செலவு பண்ணும்போது அவனுக்கு வந்த கஷ்டத்தை விட ஜனங்க எல்லாரும் மனசார வாழ்த்தும் போது கிடைச்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம இருந்துச்சு. கொடுக்கறதுல இருக்கிற சந்தோஷம் என்னங்கிறது அவருக்கு தடவையே தெரிய வந்துச்சு. 8வது நாள் காலையில அந்த முனிவர் பாப்பையா வீட்டுக்கு வந்தாரு. பாப்பையா 7 நாள் வரைக்கும் பரீட்சையை முடிச்சு இன்னைக்கு அதுக்கு நீ தகுதியானவனா தேர்ந்தெடுத்திருக்க. அந்த மந்திரத்தை நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். பாப்பையா ஓடி போய் அந்த சன்னியாசியோட கால்ல விழுந்துட்டான். சுவாமி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. அந்த மந்திரம் எனக்கு தேவையில்லை. அதை விட உயரமான இடத்துக்கு என்ன கொண்டு போயிருக்கீங்க. ஜனங்களோட அன்பு, நம்பிக்கை, கருணை தான் எல்லாத்த விட உயர்ந்ததுன்னு இந்த 4 நாள்ல தெரிஞ்சுக்கிட்டேன். உண்மையான சந்தோஷம், நிம்மதி அப்படின்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளோ நாள் நான் தான தர்மம் பண்ணப்போ அவங்க கண்ணுல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். முனிவர் சந்தோஷமா அவனுடைய கைய பிடிச்சு, பாப்பையா, நீயே உண்மையான மந்திரத்தை படிச்சிருக்க. பணத்தை சந்தோஷத்தினால மாத்திருக்க. பிசுனாரி அப்படிங்கிற கெட்ட குணம் உங்ககிட்ட இருந்து தூரமாயிருக்கு. ஆச்சரியமா திடீர்னு அந்த ஊர்ல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கருக்க ஆரம்பிச்சு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிச்சுது. குளம் கொட்டை எல்லாமே ரொம்ப விளைஞ்சுது. ஊஜனங்க எல்லாரும் இது பாப்பையா கிட்ட வந்த மாற்றத்தினால கடவுள் நமக்கு கொடுத்த வரோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அன்னையில இருந்து பாப்பையா முழுசாவே மாறிட்டான். அவன் சேர்த்து வச்சிருந்த தானியம் எல்லாத்தையுமே எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சான். ராமுவோட உதவியால ஊர்ல பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி எல்லாமே கட்டினாங்க. அப்படியே குளத்துல ஆத்துல தூர்வார ஆரம்பிச்சாங்க. அப்படி அவரு பிசினாரி பாப்பையாவா இல்லாம நல்ல ஒரு பாப்பையாவா மாறினாரு. அப்படியே அவருடைய குடும்பத்தோட சேர்ந்து அந்த ஊர்ல கௌரவத்தோட அவரு வாழ ஆரம்பிச்சாரு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணத்தை கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வைக்கிறது ஒரு சந்தோஷம்னா, சேர்த்து வச்ச பணத்தை கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யறது அதை விட பெரிய சந்தோஷம் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும்.